நம்ம எல்லாரும் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில சிதம்பரம் செட்டியார் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆங்கில ஆசிரியை திருமதி நிர்மலா அவர்கள் நம்ம கூட வானொலியை பற்றி சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்துக்க போறாங்க. வானொலின்னு கேட்ட உடனேயே எனக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது சரோஜ் நாராயணசுவாமி. ஆல் இண்டியா ரேடியோ செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயணசுவாமின்னு சொன்ன நிமிஷம் நிமிர்ந்து உட்கார்ந்து காதுகளை கொடுத்து ரேப்ட் அட்டென்ஷனோட கவனிப்போம். இப்போ க்ளூ டு த டிவின்னு சொல்கிற மாதிரி அப்போ காதுகள் ரேடியோவோட போய் ஒட்டிரும். காரணம் என்னென்னா அவங்களோட உச்சரிப்பு, குரல் வளம், கம்பீரம், அந்த துணி, தெளிவு எல்லாம் சேர்ந்து செய்திகளை நமக்குள்ளே போய் சேர்த்துரும். சின்ன வயசில் அவங்கள நான் ஒரு ஆண் தான் நினச்சிட்டு இருந்தேன். பின்னால் தான் அவங்க பெண் செய்தி வாசிப்பாளர்னு தெரிஞ்சிச்சு. கூடுதலான ஒரு சந்தோஷம் இருந்தது உண்மைதான். அவங்க மட்டும் இல்லை, செய்தி வாசிக்கும்போது யாருமே செய்திகளை ட்ரமடைஸ் பண்ணினது கிடையாது. ஆழமாக அழுத்தமாக செய்தியை சொல்லுவாங்களே தவிர தன்னுடைய உணர்வுகளை அந்த ட்ராமா எஃபெக்டோட எந்த செய்தி வாசிப்பாளரும் கொடுத்ததே கிடையாது. அதனால தான் இன்றைக்கும் நிறைய நேயர்கள் நினைவில் வச்சுருக்கிறோம். அப்போல்லாம் விடுமுறை நாட்களில் ஒலிச்சித்திரம்னு ஒன்று ஒலிபரப்புவாங்க. வீட்டு பாடம்லாம் முடிச்சுட்டு நாங்கள் பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து எப்படி பிற்காலத்தில் வெள்ளிக்கிழமை ராத்திரி 8 மணிக்கு ஒலியும் ஒளியும் தொலைக்காட்சி நிகழ்ச்சி நடக்கும் இல்லையா, அதுக்கு எப்படி கூடுவாங்களோ அப்படி ஒரு 70களெல்லாம் ஒலிச்சித்திரம் கேட்க நாங்கள் கூடுவோம். சினிமா படத்தோட கதையை 1 மணி நேரம் அப்படியே கோர்வையாக அழகாக பாவனையோடு சொல்லுவாங்க. கேட்டு முடித்த உடனேயே ஒரு முழு படம் பார்த்த திருப்தி இருக்குமே, அது ஒரு அலாதியான உணர்வு தாம்மா. தமிழ் மட்டும் இல்லை, இங்கிலீஷில் ஹிந்தியில் ஒலிபரப்பாகிற கிரிக்கெட் கமெண்ட்ரியை த்ரில்லிங்காக கேட்போம். 2 மொழியிலையுமே பெரிய புலமை ஒன்று எங்களுக்கெல்லாம் இல்லை. இருந்தாலுமே அந்த வயசில் ரொம்ப விரும்பி கேட்டு க்ரௌடோட சத்தம் கேட்கும்போது வீட்லேயும் சத்தம் போட்டு அவங்கவுங்க ஃபேன்ஸ் அவங்க பேர்லாம் சொல்லி ரசித்து அந்த கேட்டதை இன்னைக்கு வரைக்கும் மறக்கவே முடியாது. அப்புறம் இன்னொன்று குறிப்பாக என்ன சொல்லணும்னா, ஆல் இண்டியா ரேடியோ விவித் பாரதியில் ஒரு ப்ரோக்ராம் ஹார்லிக்ஸின் சுசித்ராவின் குடும்பம் அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்கும். ஒரு குடும்பத்தோட அன்றாட நிகழ்ச்சிகளை சுவாரஸ்யமாக அந்த குடும்ப உறுப்பினர்கள் பேசும்போது நாமளும் உங்களோட ஐக்கியமாக இருப்போம். அந்த நிகழ்ச்சி எவ்வளோ ஃபேமஸ் ஆனிச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அன்றைக்கு அதாவது 80களில் பிறந்த நிறைய பெண் குழந்தைகளுக்கு சுசித்ரான்னு பேர் வச்சாங்க. அந்த அளவுக்கு வானொலி நம்ம வாழ்க்கையில் ஒன்றாக இணைந்து நாங்கள்லாம் வாழ்ந்துருக்குறோம். இளைய பாரதம், தமிழ்நாதம், விவசாயம், கலை, விழிப்புணர்வு நாடகங்கள், வானொலி மாமா, தினம் ஒரு தகவல் அப்படின்னு பல நிகழ்ச்சிகளை ரசித்து கேட்டிருக்கோம். குறிப்பாக இங்கும் அங்கும் அப்படின்னு திருச்சி வானொலி நிலையத்தில் ஒரு நிகழ்ச்சி. அப்போ அறிஞர் பெருமக்கள் திரு ஆசா ஞானசம்பந்தம் ஐயா, திரு அறிவொளி ஐயா, திரு சத்யசீலன் ஐயா, இந்த அறிஞர் பெருமக்கள்லாம் சேர்ந்து நிறைய பட்டிமன்றம் நடத்தினாங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஒரு பட்டிமன்றம், அதனுடைய தலைப்பு எளிய மக்களை சென்றடைவது இசையா உரைநடையா அப்படின்னு ஒரு தலைப்பு. தீர்ப்பு சத்யசீலன், எனக்கு நினைவு சரியாக இருக்குமானா அவர் சொன்னது என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், தீர்ப்பு வழங்கும்போது, ஓடுற தண்ணியில் ஆடுற பம்பரமே இந்த பம்பரத்தை நம்பி நான் வெம்பரம் ஆனேனே அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாரு. அதாவது ஒரு பெண் இன்னொரு பெண்கிட்ட நீ எப்படி இருக்கிற, உன் கணவன் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த அம்மா பதில் சொல்லுதான், ஓடுற தண்ணியில் ஆடுற பம்பரமே இந்த பம்பரத்தை நம்பி நான் வெம்பரம் ஆனேனே. இதை சொல்லிட்டு தலைவர் தீர்ப்பில் சொல்கிறாரு, கல்வி அறிவில்லாத பெண்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை வெளிப்படுத்திக்க முடியுங்கிறது இசைதான், எளிய மக்களை எளிதாக போய் செல்வது இசைதான் அப்படிங்கிறத
இந்த வரிகள் மூலமாக அழுத்தம் திருத்தமாக சொன்னது, பிறப்பில் ஆரம்பிக்கிற தாலாட்டில் இருந்து இறப்பில் முடிகிற ஒப்பாரி வரைக்கும் மக்களோட வாழ்க்கையில் இணைந்து வர்றது இசைதான் அப்படிங்கிறதையும் சொன்னதை இன்னைக்கு வரைக்கும் என்னால் மறக்க முடியல. அவ்வளவு என்ன சொல்கிறது, பவர்ஃபுல் இம்பேக்ட். இப்படி ஆல் இண்டியா ரேடியோ நிறைய நிகழ்ச்சிகளை, நிறைவான நிகழ்ச்சிகளை மக்களுக்கு கொடுத்து எங்களெல்லாம் ரொம்ப என்டர்டெயின் பண்ணுச்சுன்னா, இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் தமிழ் சேவை 2 இலங்கை வானொலி நிலையம் இருக்கே, அது எங்களுடைய வாழ்க்கையில் பெரும் பகுதியாக ஆக்கிரமிச்சது. இலங்கை வானொலி நிலையத்தை மறக்கவே முடியாதுமா. திரு அப்துல் ஹமீத், திரு KS ராஜா, திரு மயில்வாகனன், திருமதி ராஜேஸ்வரி சண்முகம், பல பேருடைய குரலும் அப்படியே மனசில் பதிஞ்சிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கும். KS ராஜா தன் பேரை சொல்லும்போதே ஒரு தனி ஸ்டைலில் பேரை சொல்லுவார். அப்துல் ஹமீத் சார் வீட்டு வானொலி பெட்டி அருகே வீட்டிற்கும் நேயர்களுக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பார். அப்படி சொல்லும்போதே தமிழும் நாமும் சேர்ந்து கேட்டு சந்தோஷப்படுவோம். அப்புறம் நிறையா ப்ரோக்ராம், அதாவது ஜோடி மாற்றம், பாட்டும் பதமும், புலரும் பொழுது, இரவின் மடியில் அப்படின்னு எங்கள் கூட சேர்ந்து நாங்கள் அந்த வானொலியோடு சேர்ந்து குடும்பபூர்வமாக அப்படி பயணித்த நாட்களை நாங்கள் மறக்கவே முடியாது. இன்றைக்கும் பண்பலை சிற்றலைங்கிற ரூபத்தில் நம்மளையெல்லாம் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திட்டு இருக்கிறது இந்த வானொலி தான். இறுதியாக ஒரு வேண்டுகோள், ஆல் இண்டியா ரேடியோவோட சிக்னேச்சர் டியூன் கேட்குறதுனா அலாதி பிரியம். ஓப்பன் த டே வித் ப்ரேயர் அண்ட் எண்ட் த டே வித் ப்ரேயர் அப்படின்னு சொல்கிற மாதிரி, வானொலி நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதும் அந்த இரவு அந்த நிகழ்ச்சி முடிக்கும் போதும் சிக்னேச்சர் டியூன் ஒன்று போடுவாங்க இல்லையா, அதை கேட்கணுன்னு இப்போ ரொம்ப ஆவலோடு இருக்கிறேன். தயவு செய்து இந்த நேரத்தில் அந்த சிக்னேச்சர் டியூனை போட்டு இந்த நேயரோட விருப்பத்தை பூர்த்தி செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய அனுபவங்களை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றிகள் கோடி. வானொலியை பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்ட சிதம்பரம் செட்டியார் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியையாக பணியாற்றிய ஓய்வு பெற்ற ஆங்கில ஆசிரியை திருமதி நிர்மலா அவர்களுக்கு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் நன்றிகள்.